இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து இந்த பொங்கல் டைமில் தான் எப்பயும் பிக் பாஸ் முடியும். பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு சீரியல்களுக்கு ஒரு பெரிய புஷ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நிறைய சீரியலில் வந்து இம்பார்ட்டண்டான விஷயங்கள் வரும், இல்லைனா ஒரு பெரிய ட்விஸ்ட் வரும், இல்லைன்னு வந்து பார்த்திங்கன்னா மெகா சங்கமம் போட்டு 2-3 சீரியலை சேர்த்து வச்சு இந்த சீரியல் பார்க்குறவங்க அந்த சீரியலையும், அந்த சீரியல் பார்க்குறவங்க இந்த சீரியலையும் பார்க்க வைப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து பாகியலட்சுமி சீரியலில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் கூட சேர்ந்து வந்து ஒரு மெகா சங்கமம் இருக்குதுன்னாங்க. எதுக்கு மெகா சங்கமம் வரப்போகுது, எப்படி என்னன்னு சொல்லி பார்த்தா அதுக்கு தான் வந்து இன்றைக்கி ஒரு தீர்வை கொடுத்தாங்க. அது இவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கு. ஒரு பக்கம் வந்து ஹோட்டலில் ஆரம்பிக்கிறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வாடகை கட்ட ஆரம்பிக்கணும். அந்த இடத்துக்கு வாடகை கட்ட ஆரம்பிக்கும் பொழுது இப்போ வந்து ஹோட்டல் ஆரம்பிக்காமல் தள்ளி போட்டுட்டு, ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் கேஸ் நடந்துகிட்டு இருக்குது செடியனுக்கு. அது 1 மாதம் தள்ளி வரணுன்ட்டாங்க. அந்த கேப் வேறு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கணேஷ் என்ன பண்ணுறாருனே தெரில அப்படின்னு ஒரு நிலமை இருக்குது. இது எல்லாத்துக்கும் நடுவில் இப்போ பாக்கியா என்ன பண்ண போகிறாங்கன்னா அந்த மாநாட்டுக்கு சமைக்கிறேன் அப்படின்னு கிளம்பி போகிறாங்க. ஒரு வேன் டெம்போ ட்ராவலரை பிடிச்சி இவங்க எல்லோரும் கிளம்பி போக செல்வி பாக்கியா கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க கூடவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தனியாக விட்டு போக வேணாம் அப்படின்ட்டு இவங்க எழிலையும் அமிர்தா அப்புறம் வந்து நிலா பாப்பா இவங்க எல்லாத்தையும் கூட கூப்பிட்டு திருச்செந்தூர் போகிறாங்க. அங்கே போகும்பொழுது தான் அதே திருச்செந்தூரில் வச்சு இங்கே இவங்களுடைய ஃபேமிலியும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேமிலியும் சந்திக்க அங்கே இவங்களுக்குள்ளே எப்படி வந்து ஒரு பழக்கம் வரப்போகுது, மூர்த்தி மாதிரியே இருக்காரே பாண்டியன் அப்படின்னு இவங்க யோசிக்க போகிறாங்களா இல்லையா, அதில் என்னென்ன ட்விஸ்ட்டுகள், அப்புறம் இவங்களும் வந்து சொந்தம் காமிக்க போகிறாங்களா இல்லை வேறு மாதிரி கதையா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். இதுக்கு நடுவில் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜெனியை வந்து எப்படியாவது மனசு மாற்றுறதுக்கு செடியன் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுறது. அதை விட முக்கியமான விஷயமா ரொம்ப காலமாக அந்த கிரெடிட் கார்டு காரணங்க இஷ்யூவும் ப்ளஸ் வந்து இப்போ கம்பெனியை இழுத்து மூடிட்டார் கோபிங்கிற இஷ்யூவும் இருக்குது. அந்த இஷ்யூ அப்படியே அம்போன்னு விட்டுருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா கோபியை திட்டுறதை வந்து யாருமே தாங்கிக்க முடியாது நினைப்பாங்களா இல்லை என்னன்னே தெரில நமக்கு வச்சுக்கோங்களேன். நமக்கு பல நேரங்கள் அது கன்ஃபியூஷனாகவே தான் இருக்கும். மற்ற எல்லாரும் மாட்டுவாங்க, அசிங்கப்படுவாங்க, ஆனால் கோபி மட்டும் சந்தோஷமாகவே தான் இருப்பார். அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா